ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் பேர்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் நமக்கு சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, லவ் பேர்ட்ஸ் வீடியோ போடுங்க, பேட்ஸ் வீடியோ போடுங்க ப்ரோ, நமக்கு ஃபுல்லாக ஃபிஷஸ் பற்றியே போட்டுருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம பேட்ஸே அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணலாம். பேட்ஸு, ஃபிஷஸ்ஸு, காக்டெயிலு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நமக்கு இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துக்க செட்டை பற்றி பார்க்க போகிறது கிடையாது. இது நம்மளோட ஒரு அப்டேட்டு. நம்ம மேபி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதை பற்றி டீட்டெயிலில் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மெயின் கேஜ் படிக்கீழ ஒரு கேஜ் இருக்குல்ல, அந்த கேஜில் நம்ம பானை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அங்கே இருக்க பேட்ஸை கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு என்னென்ன அப்டேட் இருக்குது, என்னென்ன பண்ணல, என்னென்ன சிக் பொறிச்சிருக்கு, என்னென்ன கலர்ஸ் வந்திருக்கு அப்படின்றத வீடியோவில் கண்டினியூஸாக வாங்க. நமக்கு ஃபுல்லாக நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ நீங்கள் பார்க்குற கேஜஸ் நம்ம இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கேஜ். இதான் நம்மளோட ப்ரீடிங் செட்டப். நம்ம இதுலேருந்து தான் மேக்ஸிமம் நிறையா சிக்ஸ் நம்ம இதில் தான் எடுத்திருக்கோம். ஸோ இது பழைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும். புது சப்ஸ்கிரைபருக்கு தெரிய வாய்ப்பில்லை. நீங்கள் பழைய வீடியோஸ் பார்த்துருந்தா தெரியும். இது நம்ம ஒரு ஃபேமஸான இது. ஸோ இதை வச்சு நம்ம நிறையா வீடியோ பார்த்துருப்போம். நீங்கள் வேணும் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். இல்லைனா நீங்கள் பழைய வீடியோஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் 2 பானை கொஞ்சம் டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஒரு பானை கழட்டிட்டோம். ஸோ நமக்கு வேறு ஒரு 3 பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம வீடியோ பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற இது நம்ம பண்ணல. பண்ணி முடிச்சுட்டு நம்ம பானை வச்சுட்டு நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன சிக்ஸ் இருக்குது, எதில் சிக்ஸ் பொறிச்சிருக்கு, என்னென்ன பண்ணிகிட்ருக்கு, நமக்கு என்னென்ன சைஸ் இது இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோவில் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போது நீங்கள் கீழே பார்க்குறதுல ஒரு எல்லோ கலர் தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் கரெக்டாக காட்டுறேன். கொஞ்சம் கீழே பார்த்தா இப்போ ஒரு 3 எல்லோஸ் கிடைக்குது கீழே இருக்குல்ல. அதில் 2 எல்லோ சிக்கு, ஒரு எல்லோ அடல்ட்டு. ஸோ நமக்கு இதில் நம்ம சிக்ஸை கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு போயிட்டு நமக்கு ஷாப்பில் வச்சு நம்ம சேல்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் இந்த வீடியோவோடது. நம்ம ஏற்கனவே ஒரு ரவுண்டு நம்ம இதில் கலெக்ட் பண்ணி போய் சேல்ஸ் பண்ணிட்டோம். மேபி அந்த வீடியோ இருக்கான்னு தெரியல. வீடியோ போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். எடுக்கலை ஆக்சுவலாக. ஸோ எனக்கு அது கரெக்டாக ஞாபகம் இல்லை, மறந்துடுச்சு. ஸோ இனிமேல் நான் சேல்ஸ் பண்ணும்போது இங்கேருந்து எடுக்கும்போது நான் அந்த வீடியோவை எடுத்து கண்டென்ட்டாக எடுத்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ உள்ளே போய்ட்டு நம்ம என்னென்ன பேட்ஸை பிடிக்கிறோம், என்னென்ன இது பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நமக்கு கொஞ்சம் நிறையா ஆகிடுச்சு. இதில் என்னென்னா ஃபைட் வர ஆரம்பிச்சிடும் நிறையா இருந்துச்சுன்னா. பானைக்காக போய் ஃபைட் பண்ணும்போது நமக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. ஸோ அதனால் நம்ம இதில் கலெக்ட் பண்ணிடலாம். இப்போ நீங்கள் என்ன இதில் நீங்கள் பார்க்குறது இதான் நம்ம சைனா கேஜ். இந்த சைனா கேஜில் இந்த பேட்ஸை கலெக்ட் பண்ணி நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இது கொஞ்சம் கரெக்டாக தான் கொண்டு போகணும். ஏன்னா லைட்டாக கலந்தாலும் ஃபுல்லாக கலந்துரும். ஸோ நம்ம பார்த்து தான் கொண்டு போகணும். இப்போ நான் உள்ள கேஜுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு என்னன்றது நான் அடுத்த டீட்டெயிலாக பார்க்குறேன். ஸோ எனக்குமே தெரியாது உள்ள என்னென்ன சிக்ஸ் இருக்குது அப்படின்றது. இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் டோட்டலாக 3 எக்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு எப்படி இருக்கும், எத்தனை நாள் ஆச்சுங்கிறது தெரியல. ஏன்னா நம்ம பார்க்கல உள்ளே சரியாக போயிட்டு. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இதுக்கு அடுத்த பாட்டு இதில் எக்கு இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா இதில் தான் மேபி நெஸ்ட் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எக் எதுவும் இல்லை. நம்ம அடுத்து பார்க்குறதுல கீழே பானையில் ஒன்றும் இல்லை, இதில் எதுவும் இல்லை. ஸோ 3 இதில் 3 இதில் ஒன்றும் இல்லை. நம்ம வேறு பார்த்தோம்னா இதில் 2 சிக் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராக இருக்குது பார்க்க. ஸோ இது இன்னும் 2மே பொறிக்க வாய்ப்பு இருக்குது. மொத்தம் 4 எக் இருக்குது. ஸோ 2 எக் 4மே போட்டு பொறிக்கலாம். ஸோ பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து நீங்கள் பார்க்குறது இதை நீங்கள் பார்க்குற சிக்கு. இது பெருசு கிடையாது. கொஞ்சம் பார்த்தீங்களா பயப்படாமல் இருக்குது. சிக்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் பயப்படாது. பெருசு வேணால் ஓடிடும். சிக்ஸ் ஸ்டார்டிங்கில் பயப்படாது. இதில் பார்த்தீங்கன்னா 3 சிக்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் அதோட ஃபீமேல் பேரண்ட்டு. ஸோ இன்னுமே நல்லா ஹெல்த்தியான கண்டிஷனில் தான் இருக்குது. இன்னும் ஒரு 2 வீக்ஸ் போச்சுன்னா இது நெஸ்ட் அவுட் ஆயிரும். கலர் போன டைம் இதே மாதிரி தான் 3 சிக்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா இதில் கரெக்டாக ஒரு 3 to 4 கரெக்டாக வந்துடுது இதில். ஸோ பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. தென் இதில் எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இது எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரில, பொறிக்குமா என்னன்னு தெரில. தென் மேலே இருக்க நெக்ஸ்ட் 2 பார்ட்லேயுமே நம்ம புதுசாக மாட்டியிருக்கோம். ஸோ இதில் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பானையிலேருந்து தான் எல்லோ கலர் சிக்கு 2 பார்த்தீங்களா, அந்த பாட்டு இறங்கிருந்துச்சு, அந்த சிக்கு இறங்கிருந்துச்சு. ஸோ பார்ப்போம். நமக்கு இன்னும் நான் ஃபர்தராக அடுத்து அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன சிக் பொறிச்சிருக்கு அப்படின்ட்டு. இது நம்ம கொஞ்சம் நிறையா பேட்ஸை கம்மி பண்ண போகிறோம். ஸோ திருப்பி நம்ம ப்ரீடிங் ஆரம்பிக்க போகிறோம். ப்ரீடிங் ஆரம்பிக்க போகிறோம்னா அது ப்ரீடிங் பண்ணிகிட்ருக்கு. நம்ம பானை மட்டும் தான் வச்சுருக்கோம். நம்ம தனியாக போட்டு ப்ரீடிங் பண்ணல. தனியாக புதுசாக ஆரம்பிக்கிறதா இருந்தால் இந்த கிளைமேட் கரெக்டான கிளைமேட் கிடையாது. நம்ம இப்போ ஃபைட் ஒரு ரீசனுக்காக பானையை கட்டிட்டோம். ஏன்னா நிறைய இதில் வேறு எக் வேறு வச்சுருக்கா, நம்ம டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அதனால் பானையை கட்டிட்டோம். ஸோ இப்போ பாருங்கள், இதாக இருக்குது நம்மளோட 6 கலெக்ஷனு. இதுலேருந்து மொத்தமாக கலெக்ட் பண்ணிவிட்டு இது எனக்கு பிடிச்ச ஒரு மேல். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பழைய வீடியோஸ் பார்த்துருந்தா. நம்ம உள்ளே போயிட்டு ஓரளவுக்கு நம்ம சிக்ஸ் நிறைய கலெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு 3 பார்ட்டிஷன் கேஜ் போட்டோம்னா அதுலேருந்தும் கொஞ்சம் 2-3 இதை கலெக்ட் பண்ணிட்டோம். டோட்டலாக இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு நம்ம ஷாப் கொண்டு போகிறோம். ஏன்னா நமக்கு மெயினாக ஃபைட் ஓவராக அதிகமாக இருந்துச்சுன்னா அதனாலே நமக்கு கம்மி பண்ணி தான் ஆகணும். ஸோ நிறைய புது கலர்ஸாக வந்திருக்கு. இந்த எல்லோ கலர்லாம் பார்த்தா கண்டிப்பாக வாங்குவாங்க. ஏன்னா ஒரு சூப்பரான கலர் இது. நமக்கு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வச்சுக்க போகிறதில்ல. ஸோ நமக்கு அதனால் நீங்கள் ரெகுலராக வாங்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்குன்றதை. ஸோ நீங்கள் நம்ம கடைக்கு விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா 3மே இதெல்லாமே பேரண்ட்டு. ஸோ நம்ம பிடிச்சி போகிறோம், எங்கடா கூட்டு போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தான் பார்த்தது. இப்போ நீங்கள் கீழே பார்க்குறதுல அதோட சிக்கனாக உள்ளே இருக்குது. அதனால தான் அது கிட்ட ஓடிட்டு இருக்குது, காப்பாற்ற முடியாதான்னு பார்த்துட்ருக்கு. ஸோ மேபி லவ் பேர்ட்ஸில்
எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான். நீங்கள் தனியாக பிரித்து வச்சிங்கன்னா அதை எப்படியாவது காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணும் பேரண்ட்ஸ். சிக்ஸு தான் எப்போயுமே வந்து நீங்கள் கேஜ் ஓப்பன் பண்ணவும் பறக்கும். மேக்ஸிமம் வந்து பேரண்ட்ஸ் பறக்காது. ஏன்னா அது செட் ஆயிரும். லவ் பேர்ட்ஸ் பொறுத்தவரை ஒரு கூட்டில் வந்து ஒரு தடவை குஞ்சு பொரிச்சிச்சுன்னா மேக்ஸிமம் வந்து அந்த கூட்டை விட்டு பறக்க பார்க்காது. இதுதான் வந்து லவ் பேர்ட்ஸில் ஒரு எப்படி சொல்கிறதுனா அது ஒரு பிடிச்ச விஷயம் சொல்லலாம். ஸோ தென் வந்து கிளம்பியாச்சு. இங்கேருந்து கிளம்பி நம்ம நேராக இந்த லொக்கேஷன் போயிட்டு அதுக்கப்புறம் பேட்ஸ் அதில் விட்டுட்டு அங்கேயுமே நான் தனியாக இருக்கனால பேட்ஸ் வீடியோ எடுக்க முடியாது. ஸோ நான் பேட்ஸை விட்டுட்டு நமக்கு அதை வந்து நான் ரெகுலராக வீடியோ எடுத்து போடுறேன். நம்ம கடை எங்கே இருக்கோம், நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியணும் அப்படின்னா நான் அதோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி போடுறேன். நீங்கள் யாராவது போய் பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு அக்வாரியம் வச்சிருக்கோம். ஸோ அதை பற்றின வீடியோஸும் ஃபிஷஸ் எப்படி வளர்க்கலாம் அதை பற்றியும் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ யாராவது பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிக்கும். நம்ம கொண்டு வந்த பேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம சேஃபாக வந்து நம்மளோட கேஜஸில் விட்டுட்டோம். ஏற்கனவே இதில் கொஞ்சம் பேட்ஸ் இருக்குது, அதை நம்ம சேர்த்து தான் விட்டுருக்கோம். நமக்கு வந்து தெரியும் நம்ம பேட்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கா இல்லையான்னு தெரியும். நமக்கு எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. நம்ம மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா பேட்ஸை வாங்க மாட்டோம் கடையில். இப்போ நீங்கள் பார்க்குற எல்லோ கலர் ஃபீமெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது. யாருக்காவது வேணால் வந்து டக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலராக நீ வீடியோ போட்டு பார்ப்போம். ஃபுல்லாகவே பேட்ஸை பற்றி கொஞ்சம் ஃபிஷஸ் பற்றி கொஞ்சம் சொல்லிட்டு நம்ம வரிசையாக வந்து போட ட்ரை பண்ணுறோம். நான் ஒரு டைம் சொல்லுவேன், கொஞ்சம் விட்டு தான் போட்டுட்ருக்கேன். டியூஸ்டே ஃப்ரைடே மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இனி ரெகுலராக போட பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணால் தான் நமக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம சும்மா மட்டும் பார்த்துட்டு போனால் நல்லா இருக்காது. ஸோ லைக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.